இங்கே உள்ள விளையிற பொருட்கள் வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆரஞ்சு, சாத்துக்குடி, இதெல்லாம் இது என்ன காய்டா? இது என்ன காய் தாத்தா? விடாம்பழமா? ஒரு பழம் 5 ரூபாங்களா? இது 5 ரூபா. 5 ரூபா. இப்ப இது பழமா இல்ல பச்சை? நல்ல பழம் தாங்களா? இது 10 ரூபாயா? இல்ல இது எவ்வளோன்னு கேட்டேன். 10 ரூபா. சத்தி இது வேணுமா? விடாமலாம் இது இந்த சீசனுக்கு மட்டும் இந்த மலையில வருங்களா? இது சாப்பிட்றதுனால என்ன பயன் நமக்கு உடம்புக்கு? நல்லதா இருக்கும். சரி சார், எங்களுக்கு இதுல ஒரு 5 பழம் கொடுங்க. நல்ல பழமும் வீட்டுல போய் வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இதை கொடுங்க. இப்ப சாப்பிட்டுக்கிறோம். ஒரு கவர்ல வச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விடாம்பழம் வாங்கியிருக்கிறோம். பாருங்க, நல்ல பழமா இருக்குது. வீட்டில் போய் உடைச்சி சாப்பிட போகிறோம். தாத்தா ஒரு பழம், சின்ன பழம் இலவசமாக போட்டிருக்காரு. நான் எடுத்துக்கிறேன். சித்தேஸ்வரர் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஆமாம். இப்போ திரும்பி போகிறப்ப நடந்து போகிற பிளான் தான். நடந்து போகிறப்ப நான் எப்படி ஏறி வந்தோம், ஸோ திருப்பி எப்படி போகிறோன்றத பார்ப்போம். அந்த பெரிய அடர்ந்த பாதைகள், அடர்ந்த மரங்கள் கொண்ட பெரிய பெரிய மரங்கள் கொண்ட பாதைகள் தான் நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். Come on, let's go. அந்த 2 மணி நேரம் டிராவல் பஸ்ல 5 மணிக்கு பஸ் ஏறினா ஒரு 7 மணிக்கு. இறங்க போகிறோம் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். நீங்க சத்தியடா. நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம் பாலமலையிலிருந்து. இப்போ பார்த்துருப்பீங்க, நான் போன எப்படிமா நைட்டு ஏறி போன பாதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே பாதையில் நாங்கள் இறங்கி வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடந்து வந்துட்டுருக்காங்க. பெரியவங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்துட்டுருக்காங்க. அவங்க எந்த இடத்துலையும் சோர்ந்து போய் நிற்கலை, அப்படியே ஏறிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு உற்சாகத்தை நான் பார்க்குறேன். குழந்தைங்க எல்லாமே அப்பா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி, நடந்தா வருவேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சிருக்காங்க, கொஞ்சம் சேறு சகதியமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கால் வைக்கும்போது பார்த்து வைக்கணும். நான் ரொம்ப ஸ்லிப்பர் வேறு போட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்லிப்பர் கழட்டி எங்கேயுமே வைக்க முடியல. அதனால் ஸ்லிப்பரோடு இறங்குறேன். ஒரு இடத்துல வந்து லைட்டாக சரிக்கிட்டேன் வேறு. கடல் புண்ணியத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே சேறு சகதி, ஸ்லிப் ஆகும் ஸ்லிப்பர் போட்டிருந்தா இந்த வேலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ நான் இப்போ ஸ்டெப்ஸ் வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை இல்லாமல், ரொம்ப ரொம்ப ட்ரை இல்லாமல், ரொம்ப குளம் இல்லாமல், ஒரு மினிமலாக இருக்கிற பிளேஸில் தான்
சாரி, நான் ரொம்ப குளம் இல்லாத பிளேஸ் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையான பிளேஸ்ல தான் என்னோட ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, அங்கே ஃபுல்லாகவே சேர் இருக்குது. கார் வச்சு லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். ஸ்லிப்பர் போட்டுனா உடனே ஸ்லிப் ஆகும். அந்த பாய் பாருங்க, குட்டி பையன் வரான். ஹைடா குட்டி பையன் போறா. இது ஒரு பெரிய மரம், இது விழுந்துருச்சு கீழே. நேற்று வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதா இது மேலே உட்காந்துருந்தோம். மரம் வந்து எப்படி சொல்றது, அது இருந்தாலும் நமக்கு நிழல் தருது. அது கீழே விழுந்தாலும் அது மேலே நம்ம ஒரு இலைப்பாறுது, நம்ம உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி வனப்பகுதிக்கு நம்ம ட்ரெக்கிங் வரும்போது, சுற்றுலாவை நம்ம வரும்போது விதைப்பந்துகள் தயாரித்து கொண்டு வந்து இந்த வனப்பகுதிகளில் போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து மரங்கள் வந்து அடர்த்தியாக வரும். ஏன்னா இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கும். நீண்ட வருடங்களுக்கு இந்த மரங்கள் உயிர் வாழக்கூடியது. இதெல்லாம் வயசாகி இறந்ததுக்கப்புறம் மண் சரிவு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் புதிய மரம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால் நம்ம தான் வந்து இந்த மரங்கள் வந்து மீண்டும் புத்துயிர் விட்டு கொண்டு வரணும் அப்படின்னா விதைப்பந்துகள் போன்ற பொருட்களை கொண்டு வந்து இங்கே தூவிட்டோம் அப்படின்னா புதிய செடி முளைஞ்சு மரம் வரும். நானும் சத்தியம் நெக்ஸ்ட் இயர் வந்து இங்கே வரும்போது விதைப்பந்துகள் தயாரித்து கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வரும்போது வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இவன் வருவானான்னு தெரியல, இவன் சொல்லுவான். பட் என்ன கண்டிஷன் இருக்கான்னு தெரியல. கேட்டா பிஸி அப்படி இருக்கோம் சொல்லுவான். ஸோ நான் நம்புற மாதிரி இல்லை. நம்ம ஒரு ஆண்டர்பிரனர், ஸோ அதனால ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறதுனால இவன மாதிரி வெட்டித்தனமா நம்மளால ஊர் சுத்திட்டு இருக்க முடியாது. இவன் தான் ஒரு ஊர் சுத்தி அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். மீண்டும் அவங்க கூட எங்கேயாவது வேற ட்ரிப் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதான்னு பார்ப்போம். I am freelancer bro. கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்பு செம்ம ட்ரிப்பாக இருந்துச்சு. ஆசம் ட்ரிப்பு, வேற மாதிரி ட்ரிப் இது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சூப்பர். இந்த மொமெண்ட் வெரி நைஸ், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே சமதள பொறுப்பு தான், நடந்து போகிறது எல்லாமே சமதள பொறுப்பு தான். இதை ஸ்லிப் ஆகிறதுக்குலாம் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்படி நம்ம பாட்டு நார்மலாகவே நடந்துட்டு போகலாம். இதில் பிரபா எல்லாத்தையும் கவர் பண்ணுறதில்ல, கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்காரு. இங்கெல்லாம் மரங்களை அவர் லவ் பண்ணுறாரு, எடுப்பாரு. கட் பண்ணிச்சா? இங்க பாருங்க, குழந்தைகள்லாம் தோல் மேல தூக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹாய் கண்ட்ரோல் மாட்டிக்கிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பாலமலையில் கிடைக்கக்கூடிய கம்மங்கூழ் குடிச்சிட்டு இருக்கோம். இது நாட்டு கம்பால் வந்து செஞ்சுருக்காங்க. மணக்குது பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊரில் குடிக்கிற கம்மங்கூழுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆர்கானிக்காக இருக்குது. இந்த கம்மங்கூழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாக்கா செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மங்கூழ் பழங்கள் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. நம்மலாம் வந்து போகிறவங்க வாங்கி பயனடையணும், சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதில்ல. எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குது.
இந்த மாதிரி விசேஷ டைமில் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கடைகள்லாம் போட்டிருக்காங்க. வந்து போகிற நம்ம தான் அவங்களுக்கு ஏதாவது வருமானத்தை கொடுக்கணும். பாருங்க, நாட்டு கம்பு, ஆர்கானிக்காக பியூர் கம்பு தான். நம்ம ஊரில் கூட அரிசி மாவுலாம் கலப்பாங்க கம்மங்கூரில், இங்கே ஆர்கானிக்காக இருக்குது கூழ். இப்போ உரலில் தான் அடிப்பீங்களா அதை? ம் 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 கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் வச்சுக்கலாம்.